வணக்கம். சாகுந்தலம், சகுந்தலை, சகுந்தலா இந்த பேரெல்லாம் கேட்டவுடனே நமக்கு பெரிய வரலாறுகள் நினைவுக்கு வரும். முக்கியமாக சாகுந்தலம் என்ற இந்த காப்பியத்தை அபிஞான சாகுந்தலம் என்கின்ற பேரில் படைத்து தந்தவர் யார் என்று கேட்டால், வடமொழியின் மாபெரும் கவிஞராக போற்றப்படுகின்ற காளிதாஸ் அவர்கள். மகாகவி காளிதாசன் கூட படம் வந்தது. இன்னும் சொல்லப்போனால், எப்படி இந்திய முதல் திரைப்படம் ஹரிச்சந்திராவோ அதுபோல் தமிழில் முதல் பேசும் படம் காளிதாஸ் அப்படிம்பாங்க. இந்த காளிதாசர் இயற்றிய பல்வேறு காப்பியங்களில் ஒன்று தான் இந்த சாகுந்தலம். இது என்ன கதை? இதில் சொல்லப்படுற செய்தி என்ன? இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன? இது பான் இண்டியா படமாக்கப்படுகிறது. கதாநாயகியாக சமந்தா அவர்கள் அதில் நடிக்கிறாங்க. அது இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. சரி, இந்த கதை இதற்கு முன்பு படம் எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக எடுக்கப்பட்டிருக்கு. 1940களில் கானக்குயில் என்று போற்றப்படுகின்ற MS சுப்புலட்சுமி அவர்களும் GN பாலசுப்ரமணியம் என்கின்ற பெருமை மிகுந்த பாடகர் நடிகர் GNB அவர்களும் நடித்து படமாக வெளிவந்திருக்கிறது. அதில் NS கிருஷ்ணன், TS துராஜ் போன்றவர்களும் நடித்திருக்கிறார்கள். அதே போல் பின்னாடி மலையாளத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. KR விஜயா, பிரேம் நசீர் நடித்த படமாக இருக்குது. அதே மாதிரி இந்திய மொழிகள்லேயும் பல்வேறு மொழிகளில் இந்த கதை படமாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாபாரதத்தினுடைய கிளைக்கதை தான் இந்த கதை. இந்த கதையினுடைய செய்தி என்ன? கௌசிகன் என்ற ஒரு மன்னன் ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்றபோது அங்கு ஒரு முனிவர் தவம் பண்ணுறார். வேட்டையாட்டு களத்தில் போய் அங்கே தண்ணீர் கேட்க அவர் உடனே படை வீரர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்குறாரு. சாப்பாடு கேட்க அதையும் கொடுக்குறார். எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தா, அவர்கிட்ட ஒரு பசுமாடு இருக்குது. அது காமதேனு, கேட்டது தரக்கூடியது. அதை பெறலாம்னு சொல்லிட்டு மன்னன் முயற்சிக்கிறான். கௌசிகன் கிடைக்கல. அப்போ தன்னுடைய பலத்தெல்லாம் காட்டுறான். அவர் ஒரு பார்வையில் எல்லாத்தையும் பஸ்பமாக்குறாரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது, அரச பதவியை காட்டிலும் பெரியது தவ வலிமை. எனவே தான் தவம் செய்யணும்னு முடிவு பண்ணுறான். அந்த கௌசிக முனிவன் தவம் செய்ய தொடங்குறான். தவம் செய்ய தொடங்கினா சாதாரண தவம் இல்லை, அந்த தவத்தினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த தவத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திரன் மேனகை என்கின்ற அந்த தேவலோகத்து பெண்ணை அனுப்புகிறான். அந்த தேவலோகத்து பெண் என்ன செய்கிறா, இந்த கௌசிகனுடைய தவத்தை கலைக்கிறா. கலைக்கிறதோடு மட்டுமில்லை, அவருடைய அழகை பார்த்து மயங்கி அவரோட இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் கூட பிறந்துடுது. இப்போ தன் தவ வலிமை கெட்டு போச்சுன்னு நினச்ச உடனே அவர் வருந்துறாரு. இவ குழந்தைய அங்கே இருக்கக்கூடிய கண்ம மகரிஷி ஆசிரத்தில் விட்டுட்டு மேனகை போயிடுறான். இவர் மீண்டும் தவத்தை ஈடுபட்டு பெரும் முயற்சி பண்ணுறாரு. அந்த கௌசிகன் வேறு யாரும் இல்லை, அவர் தான் விஸ்வாமித்திரர். ராமாயணத்தில் வருவார், பாரதத்தில் வருவார், ராமனுக்கு குருவாக வருவார் விஸ்வாமித்திரர். அவர் அப்படியே சிரஞ்சீவியாக இருப்பார். இந்த விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் தான் சகுந்தலை. சரி, இப்படி விடப்பட்ட அந்த பெண் குழந்தை மேனகை கண்ம மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் விட்டுவிட்டு போய்விட, கௌசிகனாகிய விஸ்வாமித்திரரும் குழந்தையை விட்டுவிட்டு போய்விட, அந்த குழந்தையை அங்கே இருக்கக்கூடிய சாகுந்தல பறவைகள் பாதுகாத்து வளர்க்கின்றன. அதை பார்த்த அந்த கண்ம மகரிஷி அந்த குழந்தையை தான் எடுத்து வளர்த்து, இந்த பறவைகளால் அவள் பாதுகாக்கப்பட்டதால் அதற்கு சகுந்தலா என்று பெயரிடுகிறாள். அங்கே தான் அந்த பெண் வளர்ந்து வர்றா. இப்படி வளர்ந்து அவள் பெரியவளாகி அழகில் சிறந்தவளாகி விளங்கிய போது, ஒரு நாள் அந்த நாட்டினுடைய மன்னன் துஷ்யந்தன் வேட்டைக்கு வருகிறான். வந்த இடத்தில் ஒரு மான் ஒன்றின் மீது அம்பு எய்கிறான். அந்த மான் பதறியபடி சகுந்தலை இடத்தில் செல்ல, அது அவளுடைய வளர்ப்பு மான். அவள் அந்த காயத்தை ஆற்ற அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படி அந்த சந்தித்த போது அவர்களுக்குள் காதல் மலர்கிறது. 8 வகையான திருமணங்களை பற்றி நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒன்று காந்தர்வ விவாகம். 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணிக்கிட்ட போது அந்த கண்ம மகரிஷி யாகம் செய்ய போயிருந்ததுனால அவருக்கு தெரியலை. திடீர்னு தன்னுடைய நாட்டுக்கு ஆபத்துனோடனே மன்னன் அவளை பிரிய வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து, நீ இந்த மோதிரத்தை கொண்டுட்டு என்னை பாரு, நான் என்னுடைய நாட்டு வேலையை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிடுறான்.
இப்போ இவ அந்த மோதிரத்தோடு அமர்ந்திருக்கிறப்ப துர்வாச முனிவர் வர்றார். துர்வாச முனிவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நாக்கு நுனியிலே வேதம், மூக்கு நுனியிலே கோபம். இது வாலி எழுதுவார் அவரை பற்றி. வந்தவர் தன்னை வரவேற்க கண்வரை காணவில்லையே என்ற ஒரு யோசனை, இந்த பெண்மணி தன்னை வரவேற்கவில்லையே என்ற கோபம், சடார் என்று இதற்கு காரணம் என்ன என்று யோசித்தார். இவள் துஷ்யந்தனை பற்றிய கனவில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அந்த துஷ்யந்தனுடைய நினைவிலிருந்து இவள் மறையட்டும் என்று அவள் சாபம் கொடுக்கிறார். சாபம் கொடுத்த உடனே அருகில் இருந்த சகுந்தலையுடைய தோழி அவரிடத்திலே விளக்கி சொல்ல, ஓ நான் தான் கோபத்தில் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு, சரி இந்த கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது, ஒரு வழி உண்டு. இருவருக்குமான ஒரு பொது பொருள் அவர் கையில் கிடைக்கிற போது ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்லிவிட்டு அவர் விடைபெறுகிறார். இவையெல்லாம் தெரியாமல் அமர்ந்திருந்த சகுந்தலை பிறகு ஒரு ஆண் மகவை பெற்றெடுக்கிறாள். அந்த பையனையும் அழைத்து கொண்டு மன்னனை காண செல்கிறாள். அப்படி மன்னனை காண சென்றபோது படகிலே போகிறார்கள். கனவிலே மிதந்தபடி அவள் போனவதால் அந்த நீரிலே கைவிட்டு மீன்களை தொட்டு பார்த்தபோது அந்த கையில் இருந்த மோதிரம் கலந்து நீருக்குள் விழுந்து விடுகிறது. அதையும் மறந்து அவள் போகிறாள். போனவள் அங்கே போய் துஷ்யந்தன் முன்னே நின்று நீ யார் என்று கேட்டவுடன் ஒரு வார்த்தை சொல்கிறாள். எப்படி? அவன் கேட்ட கேள்வி எல்லாவற்றுக்கும் நீ யார், எங்கிருந்து வருகிறாய், இந்த குழந்தை யார், உனக்கு என்ன வேண்டும், எல்லாவற்றுக்குமாக ஒரே பதில் சொன்னாலாம் சகுந்தலை. எப்படி? பரதா, துஷ்யந்தனாகிய இந்த நாட்டு மன்னன் உன் தந்தை, அவரை வணங்கிக்கொள், தாய் சொல்லுகிறேன் என்றாளாம். இதற்குள் எல்லா விடையும் வந்துவிட்டன. ஆனால் அவளை மறந்திருந்த துஷ்யந்தனால் அதை நினைவு கொள்ள முடியவில்லை. கோபத்தோடு வெளியே அனுப்பிவிட்டான். மகனை கூட்டிக் கொண்டு வெளியில் வந்தவள் தன்னுடைய குழந்தையோடு காட்டில் வசித்து வருகிறாள். இப்படி இருக்கும்போது சகுந்தலை நழுவ விட்ட மோதிரம் ஒரு மீன் வயிற்றிலே சிக்க, அந்த மீனை பிடித்த 2 மீனவர்கள் அதை அறுத்து பார்த்தபோது அதுக்குள் இந்த மோதிரத்தை பார்த்தவுடன் அரசமுத்திரை இருக்கிறது என்று அரசனிடம் கொண்டு வருகிறார்கள். இது சகுந்தலை படத்தில் அருமையான காட்சியாக வைத்திருப்பார்கள். எப்படி தெரியுமா? என்எஸ் கிருஷ்ணனும் டிஎஸ் துர்ராஜும் இந்த மீனை பிடித்து கொண்டு ஒரு பாட்டு பாடுவார்கள். நீலக்கடல் தாண்டி போவோமே மீன்பிடி போமே அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு அந்த மீனை பிரிக்கிறதுல சண்டை வந்துடும். சண்டை வந்த உடனே ஒரே அடியில் உன்னை கொன்றுவேன் அப்படிப்பார். அடிப்பியோ உங்கப்பே மகனே சிங்கண்டா, அடிப்பியோ உங்கப்பே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுவார். அடி வாங்குறியா? அடிப்பிய உங்க அப்பா மகனே சிங்கண்டா. ரொம்ப அபூர்வமான காட்சி அது. அவங்க கொண்டு அந்த மோதிரத்தை கொடுத்த உடனே அந்த மோதிரத்தை வாங்கின உடனே எல்லாம் நினைவுக்கு வந்துடும் துஷ்யந்தனுக்கு. அவனை தேடி வருவான். தேடி வர்ற போது அந்த சின்ன குழந்தை சிங்கத்தை புரட்டி எடுக்கிறதையும் புலிகளோடு விளையாடுவதையும் பார்த்து யார் இந்த குழந்தைன்னு கேட்ட உடனே நம்முடைய குழந்தைதான்னு சொல்லி சகுந்தலை சொல்லுவாள். அந்த குழந்தையும் அவளையும் ஏற்றுக்கொண்டு நாட்டுக்கு அழைத்துட்டு வருவான். அந்த பரதன் என்கின்ற குழந்தையினுடைய பேரில் தான் இந்த பாரத நாடு இன்றைக்கு வழங்கப்படுகிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கதையை வேறு வழியிலும் சொல்வார்கள். எப்படி என்றால், துஷ்யந்தனால் கைவிடப்பட்ட சகுந்தலையை மேனகை சென்று மேலோகத்திலே பாதுகாக்க தேவர்களோடு போரிட்ட துஷ்யந்தன் அங்கு அந்த குழந்தையை பார்க்க, அந்த குழந்தையின் கையில் இருக்கக்கூடிய காப்பு கலந்து விழுந்தவுடன் அதை அவன் மாற்றிவிட, தாய் தந்தையார் மட்டுமே மாற்ற முடியுமே, நீங்கள் யார் என்று கேட்க, அப்போதுதான் அவர்கள் உண்மையை புரிந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு வகையும் உண்டு. இருந்தாலும் நமக்கு தெரிந்த கதை இதுதான். இந்த அற்புதமான கதை படமாக்கப்பட்டிருக்கிறது, நாடகமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் மறைமலடிகள் அற்புதமாக சகுந்தலாயை பற்றிய காவியத்தை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். இப்படி எழுத்து வடிவில், நாடக வடிவில், இசை வடிவில், நாட்டிய நாடக வடிவில், திரைப்பட வடிவில், தொலைக்காட்சி வடிவில் வந்த இந்த படம் இப்போது சகுந்தலா என்கின்ற படம் சமந்தா அவர்கள் கதாநாயகியாக சகுந்தலையாக நடிக்க, தேவ்மோகன் துஷ்யந்தனாக நடிக்க விரைவில் வெளிவர இருக்கிறது. அருமையான இந்த கதையை படமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்த்து மகிழ்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.